நித்திய ஜீவன் என்பதாக சொல்லுகிறோம். அப்போ அந்த நிலையான வாழ்வை நமக்கு கடவுள் கொடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன ஆனாரு? என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய். யோனின்னா தாயினுடைய வயிறு. தாயினுடைய வயிற்றில் என்ன போல மனிதனானாய், இமையோர் தலைவா. இமையோர்னா இது அவங்களுடைய லாங்குவேஜ். இமையோர்னா தேவர்கள்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவர். நாம் இந்த காட் ஆஃப் ஹோஸ், ஏஞ்சல்ஸ்னு அர்த்தம். அவருடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஏராளமான எண்ணிறந்த சேனைகள், சேனைகளின் கடவுள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சேனைகளின் கடவுள்னா அதான் சேனை. அவர்களுக்கெல்லாம் தலைவனே, என்னின்ற யோனியுமாய் பிறந்தா, இமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய் விண்ணப்பமே. உனக்கு முன்னால் நின்று நான் விண்ணப்பம் செய்கிறேன், என்னுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டு எனக்கு நீ அருள் பாலிக்க வேண்டும் என்பதாக அந்த பாடல். அப்போ அவர் எதற்காக வேண்டி வர்றாரு? என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை, எனக்கு மோட்ச வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, எப்பொழுதும் சாவாத ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை எனக்கு அருளி செய்வதற்காக வேண்டி கடவுள் உலகத்தில் மனிதனாக பிறந்தார். இதுதான் அந்த பாட்டினுடைய அடிப்படை. அதுக்கடுத்தது இங்கே ஸ்லைடில் நீங்கள் பாருங்கள், 2 பாடல்கள் பகவத்கீதையிலிருந்து போட்டிருக்கிறேன். யதா யதாஹை தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யஹம். யதா யதாஹை தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. யதா யதாஹை தர்மஸ்ய, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு வருகிறதோ, தர்மத்திற்கு தீமை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? அந்த அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யஹம். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் காலந்தோறும் வருகிறேன். அதில் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காலத்திலையும் நான் அவதாரமாக வர்றேன். இந்த அவதாரம் என்பதை இதுக்கு முன்னால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுளுடைய பிறப்பு மட்டும்தான் அவதாரம். இவர்கள் என்ன செய்கிறாங்க? கண்ணன், அவனுடைய அண்ணன், அவனுடைய அப்பா, அவனுடைய மகன், அவனுடைய பேரன், இவர்களையும் அவதாரமாக மாற்றுவதற்காக வேண்டி வியூகம் என்கின்ற ஒரு கொள்கையை இவர்கள் எப்படி வகுத்து பண்ணார்களோ அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் நான் வர்றேன். அப்போ தான் ஒவ்வொரு காலம் திரேதாயுகம், கிரேத்தாயுகம், துவாபராயுகம், கலியுகம். இல்லைங்கதா? இது புராணம். கிரேத்தாயுகம், அதுக்கப்புறம் திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொன்று. ஒரு காலத்தில் கண்ணன் வருவார், ஒரு காலத்தில் ராமன் வருவார், இன்னொரு காலத்தில் இன்னொரு வருவார். கலியுகத்தில் அவர் கடவுளே மேலேருந்து கீழே வெள்ளை குதிரையின் மேலே வருவார். கலியுகத்தில் கலியவதாரத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளதை பார்த்தா தான் இது என்னென்னு விளங்கும். அந்த மாதிரி அமைப்பில் அவர்களுடைய இது இருக்குது. அவதாரம் என்கின்ற கான்செப்டை உலகத்திற்கு முதலில் கொடுத்தது கிறிஸ்தவம். கடவுள் மனிதனாக வருவார் அப்படிங்கிற செய்தி யார் கொடுத்தது? கிறிஸ்தவம் கொடுத்ததுங்க. பைபிள் கொடுத்தது. பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கில் சொல்லப்பட்டு வந்த அந்த ப்ராஃபஸி பின்னால் என்ன செய்கின்றது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரலாற்றில் பிறந்ததுனால அது நிறைவேறிச்சு. இப்போ ஏடி, பிசி அண்ட் ஏடின்னு சொல்கிறோம். பிசி பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி ஆனோ டாமினி. அதுக்கு என்ன மீனிங்? இன் த இயர் ஆஃப் அவர் லார்ட். ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அப்படி தான் சொல்லுது. இன் த இயர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னும் ஒன்று கூட ஜீசஸுக்கு பற்றி அதுக்கு பின்னால் வருகின்ற போது த லார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் த லார்ட் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றில் வந்த கடவுள். அப்போ அந்த வரலாறு அவருக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. அதனால தான் அகஸ்தூராயனுடைய காலத்தில் அவர் எழுதுறாரு. சிலுவையில் அறையப்பட்டது பிலாத்துவினுடைய காலத்தில். ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸுங்க, கதை இல்லை. அவர் உயிரோடு இருக்கின்ற ஒரு கடவுள்.
சரிதானா? அதான் யதா யதாகை. இது வந்து யாருடைய கொள்கை அப்படின்னு சொன்னால், இங்கே வர்றதுக்கு முன்னால் என்கிட்ட சகோதரர் சிரோன்மணி கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. இது என்னன்னு கேட்டால், பௌத்த சமயம் சமண சமயம் இந்த 2 சமயங்களும் கடவுளை நம்பவில்லை. அவன் எதை நம்பினான்? பிறவியை நம்பினான். நல்லது செஞ்சால் நல்ல பிறவி, தீயது செஞ்சால் கெட்ட பிறவி. நல்லவை செய்தோர் நல்லுலகு அடைதலும், அல்லவை செய்தோர் அரு நரகு அடைதலும் மணிமேகலையில் சொல்லப்படுகின்ற செய்தி. அப்போ ஒவ்வொரு பிறப்பு, போன பிறப்பில் இருந்தேன், இந்த பிறப்பில் நான் இப்போ இருக்கிறேன், இந்த பிறப்பில் நான் நன்மையோ தீமையோ செய்தேன்னா அதுக்கு ஏற்றாற் போல அடுத்த பிறவி எனக்கு அமையும். இந்த நம்பிக்கையை கொடுத்தது இந்தியாவில் சமணமும் பௌத்தமும். அப்போ சமண சமயத்திலே வந்து எத்தனையோ தீர்த்தங்கரர்கள், 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு தீர்த்தங்கரர் வந்து தர்மத்தை காத்து கொள்ளுவார். அதான் அதை கொண்டு வந்து அதில் இணைக்கிறாங்க. அதே மாதிரி அவதாரத்தில் இதை கொண்டு வந்து இணைக்கிறாங்க. சரிதானா? தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தீமையை அழிச்சா தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். இது வந்து பிப்ளிக்கல் ஃபேக்ட். என்னையா புரியல? சரி, அடுத்தது நான் பாருங்க, கடைசியில் கீழே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம், சாதுக்களை பரித்ராணாயம் அவர்களை பாதுகாக்கிறதுக்கும், விநாசாய துஷ்கிருதாம் தீமை செய்கிறவங்களை அழிக்கிறதுக்கும் நான் என்ன செய்கிறேன்? சம்பவாமி யுகே யுகே. நான் என்ன செய்கிறேன்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் நான் வருகிறேன். சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய அவதாரத்தில் கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். கொஞ்சம் சிந்தனைக்காக சொல்கிறேன், நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணலை, உங்களுடைய சிந்தனைக்காக. உலகத்தில் மனிதனாக அவர் அவதரித்தது ஒரு யுகம். மனிதனாக பிறந்ததுனால அவர் இறந்து போயிட்டார், முடிஞ்சு போச்சா? மறுபடியும் உயிரோடு எழுப்புறாரு, அது புது நிலை இல்லையா? இறந்து போனவன் எப்போ உயிரோடு எழும்புறான்? பைபிளில் நம்ம பார்க்கிற போது எலியாவினுடைய காலத்தில் அவனுடைய உடல் பட்ட உடனே கூட எலும்பு கூடு மறுபடியும் உயிரோடு எழும்புச்சு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாயின் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். கபீர் மகள் மறுபடியும் என்ன செய்துட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அதனால தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் பேதுரு பேசுகின்ற போது என்ன அழகாக பேசுகிறாரு. அவர் வந்து தாவீதினுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்கிறோம். அந்த தாவீதின் குமாரனுடைய கல்லறை இன்றும் நம்மிடத்தில் இருக்கிறதே, வருதா? ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இறந்து மறுபடி உயிரோடு எழுந்து போய்விட்டார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். விளங்குதா? உலகத்தில் ஒரு மனிதன் செத்து போனவனை உயிரோடு எழுப்புறது அது அற்புதமாக இருக்கலாம். ஒரு திடீர்னு வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன், ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளத்தில் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் அப்படி நடக்கிறார். ஃபேக்ட்டுங்க, தண்ணீரில் அவர் நடக்கிறார். அதை அப்படியே படம் பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. அது மேஜிக் எல்லாம் கிடையாதான், உண்மையா. அவர் நடக்கிறதுக்கு கீழே கூடியெல்லாம் மிங்கியெல்லாம் போய் பார்த்தாங்க, இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நடப்பாரா? நான் நடக்கிறேன். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு எழும்புவாரா? நானும் உயிரோடு எழும்புறேன் அப்படின்னு காட்டினா, then we can understand the divinity of the human being. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய இது வந்து சாவினை வென்றவர். அதைத்தான் சமஸ்கிருதத்தில் சொல்றான், மிருத்தியம் ஜெயா. மிருத்தியம் ஜெயான்னா என்ன? சாவின் மேல் ஒரு வெற்றி. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருங்க அந்த வெற்றியை செய்தவங்க? யாரும் இல்லை. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நல்லவரை பாதுகாப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும்
நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் அவதரிக்கிறேன், நான் வருகிறேன். அது இப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்பிட்டார். இன்னொன்று நாம் நம்புகிறோம், அவருடைய சீக்ரெட் கம்மிங்னு ஒன்று இருக்குதான், ராப்சர். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்ட்டு என்கிட்ட கேட்காதீங்க, நான் அதில் என்னுடைய ஏரியா வேறு. அதை நீங்கள் தியாலஜிஸ்ட்டு போய் நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்தது செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது ஒரு யுகம் இல்லையா? இட் இஸ் அ பீரியட். அப்போ அவர் யுகந்தோறும் அவர் வருகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வருகிறதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் வர்றாரு. ஆனால் அவனே ஆழ்வாரை பாடுறாரு, உலகு தன்னை நீ படைத்து உள்ளொடுக்கி வைத்து உலகு தன்னில் நீ மறுபடியும் நீ பிறக்கிற. அப்போ இந்த 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 பாடல்கள் ஆழ்வார்களுடைய பாடல்கள் எல்லாமே கிறிஸ்துவையே சொல்லுகிறதா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பிறப்பு, அவருடைய மீட்பினுடைய செய்தி, இது எல்லாம் இங்கே சொல்லப்பட்ட பிற்பாடு அதை இவன் உள்வாங்கி இவன் எழுதுகிறான். அதனால தான் கிருஷ்ணனையும் ராமனையும் இங்கே என்ன செய்கிறாங்க, கடவுளினுடைய அவதாரமாக மாற்றுகிறார்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், ராமனும் கிருஷ்ணனும் இறந்து போயிட்டாங்க, பாரதியார் அதை தான் பாடி வச்சார். அவதாரம் என்பது அது அல்ல. அவதாரம் என்பது இந்த உலகத்தில் மேலே இருந்து கீழே இறங்கி வர்றது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏறினார் என்பதினாலே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது உங்களுக்கு விளங்குகிறது அல்லவா? 4:4-7 வரைக்கும் பாருங்க. அவர் பூமியின் தாழ்விடங்களில் அவர் இறங்கினார். இறங்கினவரே அது எல்லாவற்றையும் நிரப்பத்ததாக மறுபடியும் ஏறினார். இட் இஸ் அ கம்ப்ளீட் சைக்கிள். அப்போ அவதாரம் என்பது என்ன? எந்த இடத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அந்த இடத்திற்கு மறுபடி திரும்பி போகிறார். இது யாரால முடியாது? மனிதனால முடியாதுங்க. அதான் அவதாரம். அப்போ இந்த வைணவ சமயத்தில் ரொம்ப அடிப்படையாக சொல்லப்படுகின்றது இந்த அவதார கருத்து. இன்னொன்று தீயவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாக்கிறதா? ஆமாம். அது கிறிஸ்தவமா? ஆமாம். அதுக்கு தான் உவமை சொன்னார், பயிர்கள் களைகள் பற்றிய உவமை. பயிர்கள் வளர்ந்துருக்குன்னா ராத்திரியில் எதிரி களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். களைகளும் சேர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் வேலைக்காரங்க போய் எஜமானிடத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி களைகளை போய் நாங்கள் பறிச்சுக்கிட்டுமா? இல்லை, இப்போ பறிக்காத, நீ களையோட எதை பறிச்சிடுவ? பயிர்களையும் பறித்து விடுவாய், அதை ஊற்று. வளருகின்ற போது கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள், களைகளை தனியாக கட்டி எங்கே கொண்டு போய் போடுவாங்க? நெருப்பில் போடுவாங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது என்னது? நல்லவர்களை அவர் பாதுகாக்கிறதுனா என்ன? இட்டர்னல் லைஃப்பில் கொண்டு போய் வைக்கிறது, அவரோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற அந்த இன்பம், மட்டில்லாத மகிழ்ச்சி, நிலையற்ற ஒரு வாழ்வு. அழிக்கிறது என்னது? அவனை என்னைக்கும் அவியாத அக்கினி தாம் நரகம். இதை சொல்றது பகவத்கீதையில் இந்த கருத்தை அவன் வாங்கி உள்வாங்கி அதை சொல்லுகிறார்கள். சரிதானே? இது மாதிரி செய்திகள் பலவற்றை நாம் பார்க்கலாம். இன்னொன்று, இதான் பொய் நின்ற ஞானமும் பொல்ல அழுக்கும் கட்டுநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க, பாண்டேஜ். இது எல்லாமே வைணவ சமயத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. கட்டுனா என்னன்னா, கட்டி போட்டிருக்கிறது கட்டு, பாண்டேஜ். ஒரு மனிதனை சரியான முறையில் செயல்பட விடாமல் அவனை கட்டி இருப்பது பாவம். பாவத்தை தான் கட்டுன்னு சொல்கிறான்.
அப்போ அந்த கட்டு பற்றி அவர் சொல்கிற போது பகவத்கீதையில் ஒரு அழகான ஒரு செய்தி வருகிறது. அஞ்ஞானேன ஞானம் ஆவருத்தம். அஞ்ஞானேன ஞானம் ஆவருதம். எனக்கு ஞானம் இருக்கிறது, அந்த ஞானத்தை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அஞ்ஞானமானது அதை மூடிக்கொண்டது. ஆவருத்தம், மூடிவிட்டது. இது என்னதுன்னு சொன்னால், என்னுடைய உண்மையான இயல்பை செயல்பட விடாமல் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற பாவம், அதுதான் அஞ்ஞானம். தீமையானதை நல்லதுன்னு நினைக்கிறதானங்க பாவம். அதை அவர் சொல்றார். இது கட்டுநிலை அப்படின்னு சொன்னால் என்ன, என்னை கட்டி போட்டிருக்கின்ற வினை. இது எப்படி வருகிறது? இதுக்கு 2 விதமான பாவங்களை வைணவம் சொல்லுகிறது. ஒன்று ஜன்ம பந்தம், இன்னும் ஒன்று கர்ம பந்தம், இன்னும் கர்ம பந்தனம். பகவத்கீதையில் ஒரு 2-3 இடங்களில் இந்த மாதிரி செய்திகள் வருகின்றன. ஜன்ம பந்தம் கர்ம பந்தம்னா என்ன? இது இன்றைக்கு நம்ம பகவத்கீதை படித்திருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்? பிறவியிலேயே என்னை தொடர்ந்து வருகின்ற பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பொது மொழிபெயர்ப்பில் இன்றைக்கி அது எப்படி சொல்லுங்க? ஏன்னா அது தப்பான முறையில் நிறைய பேர் நம்ம விளங்கி கொள்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். புதிய மொழிபெயர்ப்பில் அது என்ன சொல்லுகிறது? என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கின்ற போது பாவம் என்னை பற்றி கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாங்க, முதலாவது மனிதன் பாவம் செய்தான். அவன் பாவம் செஞ்சதுனால அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பாவம் தொற்றி கொண்டது. அவனுடைய சந்ததியாக இன்னைக்கு என்னையும் உங்களையும் பற்றி கொண்டது. இதுதான் ஜென்ம பந்தம். இன்னும் ஒன்று கர்மபந்தம். கர்மபந்தம், கர்மம்னா செயல்னு அர்த்தம். இண்டிவிஜுவல் சின். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய நினைவினாலும் வார்த்தையினாலும் செயல்னாலும் பாவம் செய்கிறோம். திரிகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே இந்து சமயத்தில் ரொம்ப சொல்கிறது, ரொம்ப அழகாக சொல்லுகிறது, திரிகரண சுத்தி. திரிகரண சுத்தி என்னன்னு கேட்டால் 2 விதமான கரணங்கள். ஒன்று அந்த கரணம், புறக்கரணம். புறக்கரணம் கண்ணு, மெய்வாய், கண், மூக்கு, செவி. அகக்கரணங்கள் வேறு, சித்தி, புத்தி, அகங்காரம், அந்த மாதிரி சொல்லுகின்ற பகுதிகள். மனசில் பாவங்களை நினைக்கிறது அகக்கரணம். அப்போது இந்த 2 விதத்திலையும் நாம் பாவம் செய்கிறோம். அன்றாடம் பாவம் செய்கிறோம். தாயினுடைய வழியிலே வருகின்ற பாவத்திற்கு விலை ஏற்கனவே கடவுள் கொடுத்துட்டாரு. மறுபடி அன்றாடம் நான் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக கடவுள் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா மனிதன் மாம்சத்தில் பிறந்தவன், அவன் என்றைக்குமே விழுந்து போகக்கூடியவன். விழுந்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஆவியானவருடைய துணை. அப்போது இந்த ஒரிஜினல் சின் அண்ட் இண்டிவிஜுவல் சின், கிறிஸ்துவம் இதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. 2லிருந்தும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது? ரோமரில் பவுல் எழுதுகின்ற போது, நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்? நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் தீமையவே செய்கிறேன். 2 விதமான அந்த சிந்தனைகள் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், நல்லது செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். இது எப்படி? எனக்குள் வாழுகின்ற பாவமே அப்படி செய்கிறது. கலாத்தியரில் 2:20 பார்த்தீங்கன்னா, நான் அல்ல இனி நான் அல்ல, எனக்குள் வாழும் கிறிஸ்துவே. அப்போ நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள வாழுகின்ற பாவம் என்னை அப்படி செய்ய வைக்கின்றது. நான் நன்மை செய்கிறேன்னா இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வாழ்ந்து என்னை அப்படி செய்ய வைக்கிறார். அந்த பாவத்தின் மேலே வெற்றியையும் கொடுக்குறார். அதை என்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான்.
பலி நிறைவேற்றம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. அது அப்போ வரும்போது 2 ரிலேட் பண்ணி சொல்கிறேன். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், வைத்தென்று என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன். அரங்கத்து அம்மா திரு ஆரமாவது என்னை ஆட்கொண்டதே அப்படின்னு அவர் பாடுறார். முதல்ல உள்ளது பாரமாய பழவினை. ஒன்று பழவினை, ரெண்டாவது புதுவினை. பழவினைன்னா ரொம்ப பழமையான வினை. பழமையான வினைன்னா ஆதாம் செய்த பாவம்ங்க. அதான் அவன் பழவினைன்னு சொல்லிக்கிட்டே வர்றான். சைவம் உங்களுக்கு நான் சொல்லலை, சைவத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லுகின்ற போது பாரமாய பழவினை என்னுடைய முன்னோர் செய்த, அதான் உடல் செயல் கண்மம். இந்த உடல் வந்தவாறு அது எண்ணின் விடப்படும் முன் உடம்பு உடல் விளைக்கும் செயலால் தொன்று தொட்டு ஒன்றுக்கொன்று அனாதி வித்தினிடத்திற்கு மரமும் மரத்தினிடத்திற்கு வித்தும் வந்து ஏயுமாறு போல். என்னுடைய உடம்பு, இந்த உடம்பினால் செய்கின்ற செயல், அதனால் வருகின்ற கண்மம் பாவம். இது எப்படி முன்னால் எங்கள் அப்பா அம்மா செய்த பாவம் என்னை தொடர்கிறது, என்னுடைய பாவம் என்னுடைய பிள்ளையை தொடர்கிறது. இது எப்படி? அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறாரு. மரம் கனி கொடுக்குது. கனி இனிப்பாக இருந்தால் இனிப்பு, அந்த விதையை போட்டால் இனிப்பு அந்த மரம் வந்து இனிப்பு கனியவே கொடுக்கும். புளிப்பு மரமாக இருந்தால் நீங்கள் எத்தனை தலைமுறை போனாலும் அந்த புளிப்பு மரத்திலிருந்து புளிப்பு விதை தான் கிடைக்கும், புளிப்பு விதையிலிருந்து புளிப்பு கனி தான் கிடைக்கும். அதே போல் முதல் மனிதனுடைய பாவம் அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை, அப்படியே தொடர்ந்து என்னையும் பற்றி கொண்டது. ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி வித்தினிடத்திற்கு மரமும் மரத்தினிடத்திற்கு வித்தும் வந்து இயையுமாறு போல். சைவ சித்தாந்தம் நான் சொன்னது. அப்போது இந்த பாவமானது என்ன செய்கிறது? முதல் மனிதனில் இருந்து தொடர்ந்து என்னை செய்து கொண்டே வருகிறது. ஆனால் பாரமாய பழவினை பற்றினை அறுத்து அவர் அறுக்கிறாரு. இந்த பலி நிறைவேற்றத்தையும் அதை நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் இணைத்து. பழவினையை எப்படி அறுக்கிறாரா? கோர மா தவம் செய்தனன் கொல் அறியேன். அந்த பழைய வினையை அறுக்கிறதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? கோர மாதவம் செய்ய வேண்டும். தவம்னா என்னன்னா தன் உயிர் தானற பெறுதல் தவம். திருவள்ளுவர் சொல்கிறார், தன்னுடைய உயிரை தான் மற்றவர்களுக்காக விட்டு விடுவது, கொடுப்பது, தியாகம் செய்வது, அதுதான் தவம். காட்டுக்கு போய் தவம் செய்கிறாங்க. எதுக்காக வேண்டி? ஃபார் த பர்சனல் கெயின்ஸ் இல்லையா? காட்டில் போய் வந்து தவம் செய்கிறது, எனக்கு அந்த தவத்தில் வந்து பெரிய இது கிடைச்சதுன்னா நான் என்ன எதெல்லாம் தொடரணும் அதெல்லாம் தங்கமாகணும். இந்த கதைகள்லாம் பார்க்குறோம்ல. எனக்கு தான் வெற்றி கிடைக்கணும், எனக்கு தான் பெரிய புகழ் கிடைக்கணும், இந்த மாதிரி செய்வதற்காக வேண்டி பல பேர் தவம் செய்தார்கள் என்பதாக நம்ம புராணங்களில் படிக்கிறோம். ஆனால் கடவுள் ஒரு தவம் செய்தார். அது என்ன தவம்? தன்னுடைய உயிரை மற்றவர்களுக்காக கொடுத்தார். கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன். இவருக்கு பாவம் தெரியல. ஆழ்வார் பாடுகின்ற போது அவர் ஏதோ கோர மா தவம், பெரிய தவம் ஒன்றை அவர் செய்தாரோ, இல்லை என்று சொன்னால் பாரமாய பழவினை பற்று என்னை விட்டு நீங்கும்படி எப்படி செய்ய முடியும்? அவர் தவம் செய்தார், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. சரி, இந்த பாவத்திலிருந்து விடுதலை, அதுக்கு நான் என்ன செய்யணும்? சரணாகதி. ஒரு அழகான ஒரு பாட்டுங்க, வினையேன் வினைதீர் மருந்தானாய். ஸ்லைடில் மேலே போட்டுருக்கு பாருங்க. முதல் இது வினையேன் வினைதீர் மருந்து ஆனாய். கடவுள் வந்து என்னுடைய பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு அவரே மருந்தா இருக்கிறார்.
வேற யாருடைய இதுவும் மருந்தும் என்ன செய்யறதில்ல, வேற எந்த மருந்தும் கிடையாது. அவரே மருந்தானார்னு சொல்ற, மருந்து தந்தாயின்னு சொல்லல. வினையேன் வினை தீர் மருந்து ஆனாய், நீயே அந்த மருந்தாயிட்டு. மருந்துன்னா நாம் சாப்பிட்றோன்னு அர்த்தம். அந்த மருந்து அழிக்கப்பட்டு போய்விடும், நம்ம உடலில் இருக்கிற நோய்களை அது தீர்த்து விடும். அது எப்படி முடிந்தது? கடவுள் இந்த உலகத்தில் நமக்காக வேண்டி மருந்தானார், அவர் பலியானார்னு பொருள். இதுதான் இது ஜன்மபந்தம் கர்மபந்தம் அப்படின்னு சொல்கிறது. அது பின்னால் பாருங்கள், இந்த ரூலர் பிகம்ஸ் த சேவியர். ராமானுஜர் எழுதுகின்ற போது தன்னுடைய நூலில் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன கருத்து அது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ சமயத்தினுடைய மீட்சி கருத்துக்கும் வைணவ சமயத்தினுடைய மீட்சி கருத்துக்கும் பெருத்த வேறுபாடு இல்லை. சால்வேஷனை பற்றி சொல்லுகின்ற கிறிஸ்தவத்தினுடைய கருத்துக்கும் அதே சால்வேஷனை பற்றி சொல்லுகின்ற வைணவ கருத்துக்கும் வேறுபாடு இல்லை. ஏன் வேறுபாடு இல்லை? இந்த வைணவ சமயத்தில் இருக்கிற அந்த மீட்சி கருத்துக்கள் எங்கே இருந்து வருகின்றன? கிறிஸ்தவத்திலிருந்து வருகின்றன. இதை அசிமுலேட் பண்ணி அதை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்தவத்தினுடைய மீட்சி கருத்துக்கும் வைணவத்தினுடைய மீட்சி கருத்துக்கும் பெருத்த வேறுபாடு இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய மீட்சி கருத்துக்கும் வைணவத்தின் மீட்சி கருத்துக்கும் பெருத்த வேறுபாடு இல்லை. அது ராமானுஜர் புத்தகம் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அது விசிஷ்டாத்வைதம், தி டெவலப்மெண்ட் ஆஃப் விசிஷ்டாத்வைதம் என்று நினைக்கிறேன். சரி, இன்னொன்று பாவ மன்னிப்பு. எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா சரி உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. பாவ மன்னிப்பு கடவுளத்தில் போய் கேட்குறவனுக்கு தான் மன்னிப்பு. ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குது, எனக்கு தாகமாக இருக்குது. ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குது, எனக்கு தாகமாக இருக்குது. தாகம் தீர்ந்துருமா? அதெல்லாம் தீராது. நான் போய்